Hello students, welcome to Hiva Max 10th standard Max oda create 5 mark questions பார்த்துட்டு இருக்கோம். 14th question இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் 2 வீடியோஸ்ல 4 questions சால்வ் பண்ணிருப்பேன். சோ அதையும் போய் பாருங்க. இதுக்கு அதோட கண்டினியூவேஷன் தான். Let a is equal to x is an element of whole number where x is less than 3 and b is equal to x is an element of natural number x is greater than 1 and less than or equal to 5. And C is equal to 3, 5, 7. C மட்டும் அவங்க டைரக்டா கொடுத்துட்டு verify that A cross B union C is equal to A cross B union A cross C ன்னு கேக்குறாங்க. ஈஸியான கொஸ்டின் தான் எக்ஸசைஸ் 1.1 மாதிரி. பட் இந்த கொஸ்டின் நமக்கு அங்க இல்ல. வேல்யூஸ் மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க சரிங்களா? இதே மாதிரி சம் இருக்கு பட் வேல்யூஸ் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் A ஓட வேல்யூ ஹோல் நம்பர் சோ 0, 1, 2 less than 3 equal to இல்ல. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். B is equal to natural number 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா x வந்து greater than 1 தான் equal to இல்ல. அப்ப 1 எடுக்க கூடாது. 2 3 4 5 வரைக்கும் வரணும் ஏனா equal to 5. நெக்ஸ்ட் C ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 3 5 7 A B C என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன வெரிஃபை பண்ணனும்? to verify A cross B union C is equal to A cross B union A cross C. இப்போ இதுல நான் LHSம் RHSம் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஈக்குவலா வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் LHS பார்ட். LHS பார்ட் என்னது? A cross B union C. ஃபர்ஸ்ட் B union C தான் கண்டுபிடிப்போம். B ஓட வேல்யூ 2, 3, 4, 5. யூனியன் C ஓட வேல்யூ 3, 5, 7. யூனியனோட ஃபங்க்ஷன் என்னன்னா ரெண்டு செட்ல இருக்கிறதையும் நான் ஒண்ணா எழுதணும் and ரெண்டு வாட்டி வருது. இப்ப 3, 5 ரெண்டு வாட்டி வருதுன்னா அது ஒரு வாட்டி எழுதினா போதும். 2, 3, 4, 5, 7. the B union C ஓட வேல்யூ. அடுத்தது A cross B union C which is equal to A ஓட வேல்யூ 0, 1, 2. Cross B union C ஓட வேல்யூ 2, 3, 4, 5, 7. சால்வ் பண்ணலாம். 0, 2, 0, 3. அடுத்து 0, 4, 0, 5, 0, 7. இதே மாதிரி 1 வச்சுட்டு எழுதணும். 1, 2, 1, 3. அப்புறம் 2 வச்சுட்டு 2, 2, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 7. இப்போ இந்த செட் நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ரிசல்ட் LHS. இதே மாதிரி RHS பார்ட்டும் செய்யணும். RHS என்னென்ன? A cross B union A cross C. ஸோ ஃபர்ஸ்ட் A cross B செய்யலாம். A ஓட வேல்யூ 0, 1, 2. cross B ஓட வேல்யூ 2, 3, 4 and 5. 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. 2, 2, 2, 3, 2, 4, 2, 5. இது வந்து A cross B இது மட்டும் தான். இதே மாதிரி A cross C க்கும் கண்டுபிடிக்கணும். A cross C னா A value 1, 2. 0, 1, 2. cross C ஓட value 3, 5, 7. இப்போ A cross C ஓட value பாருங்க 0, 3, 0, 5, 0, 7, 1, 3, 1, 5, 1, 7. 2, 3, 2, 5, 2, 7. இப்போ லாஸ்ட் இது ரெண்டுது யூனியன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் அண்ட் ரிப்பீட் ஆகுறது வந்து ஒரு வாட்டி எழுதினா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A cross B ல பாருங்க 0, 2. இங்க 0, 2 இல்ல பட் நம்ம எழுதிக்கணும். 0, 3 ரெண்டு வாட்டி இருக்கு ஒரு வாட்டி எழுதினா போதும். 0, 4 இல்ல ஆனா நம்ம எழுதிக்கணும். 0, 5 ஒரு வாட்டி எழுதினா போதும் அண்ட் 0, 7 இல்ல நம்ம எழுதிக்கணும் சரிங்களா? ஸோ இதே மாதிரி 1, 2 இருக்காது, 1, 4 இருக்காது, ஆட் பண்ணிக்கணும். இங்கேயும் 2, 2 இருக்காது, 2, 4 இருக்காது, ஆட் பண்ணிக்கிறோம். நான் நெக்ஸ்ட் பேஜ் எழுதுறேன். ஃபைனலா A cross B union
A cross C யோட வேல்யூ எப்படி இருக்கும்னா 0,2 0,3 0,4 0,5 0,7 இதே மாதிரி 1,2 1,3 1,4 1,5 1,7 அடுத்து 2,2 2,3 2,4 2,5 2,7 இதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரிசல்ட்லயும் இருக்கும் பாருங்க. இது செகண்ட் ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க 0 2 ல இருந்து 7 1 2 ல இருந்து 7 2 2 ல இருந்து 7 இங்கேயும் அதே தான் இருக்கு. So from 1 and 2 from 1 and 2 LHS equal to RHS. Hence proved முடிச்சிடலாம். லாஸ்ட்ல அந்த ஸ்டேட்மெண்ட் கூட நீங்க எடுத்து எழுதிக்கலாம். A cross B union C is equal to A cross B union A cross C ன்னு எழுதிக்கலாம். Understand of this நம்ம எல்லாருக்கும் அடுத்த question பார்க்கலாம். Next question பாருங்க. The product of Kumaran's age in years 2 years ago 2 years ago னா மைனஸ்ல எடுத்துக்கணும். இப்போ குமரனோட ஏஜ் வந்து x ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது x minus 2 yearsனால and his age 4 years from now இப்பத்துல இருந்து 4 years கழிச்சு அப்ப இப்போ x னா plus 4 is 1 more than twice his percentage 1 more than twice percentage என்ன எடுக்கிறோம் x ஸோ இது வந்து ஈக்குவலா இருக்குமா இதை வச்சு அவனோட percentage என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணுமா சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம் let x be the percentage of Kumaran. Next என்ன கொடுத்திருக்காங்க product of Kumaran's age in years 2 years ago. அப்ப 2 years ago 2 years agoனா x minus 2 ன்னு எழுதணும். அப்புறம் 4 years from now ன்னு கொடுத்திருந்தாங்களா 4 years from now which is equal to x plus 4 இது ரெண்டத்தையும் ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. x minus 2 into x plus 4 ப்ராடக்ட் பண்ணா is equal to 1 more than twice his percentage. இப்போ 1 plus 2x ன்னு எழுதிக்கலாம் 1 plus 2x. இப்போ இதை சால்வ் பண்ணுமா இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம் x into x x square x into 4 4x minus 2x minus into plus minus 2 4s are 8 which is equal to 1 plus 2x. இப்போ இதை சால்வ் பண்ணா x square 4ல 2 போனா 2x minus 8 இதே இந்த செட் கொண்டு வந்துடலாம் minus 1 minus 2x equal to 0. இப்போ plus 2x minus 2x என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். x square minus 8 minus 1 minus 9 equal to 0. x square is equal to minus 10 and set பண்ணா plus 9. x is equal to root of 9. அப்ப x ஓட வேல்யூ ஒன்னு plus 3 வரணும் இல்ல minus 3 ரூட் குள்ள இருந்தா ரெண்டு வேல்யூமே வரணும். and எப்பவுமே நெகட்டிவ் வந்து ஏஜுக்கு எடுத்துக்க முடியாது கரெக்ட்டுங்களா நமக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் வரணும் ஏஜ் வந்து நெகட்டிவா இருக்காது. ஸோ இதை எடுத்துட்டு ஏஜ் cannot be negative அப்படின்னு எழுதலாம். அப்ப x ஓட வேல்யூ என்ன 3 x தான் percentage அப்ப அது ஸ்டேட்மெண்டாவும் எழுதணும் இல்லையா Kumaran's present age is 3 years ன்னு எழுதிடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் எல்லாருக்கும் ஈஸியான சம் தான் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து எக்ஸசைஸ் 3.12ல வந்து இந்த மாதிரி மாடல் சம்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதையும் பாருங்க. டவுட் இருந்தால் நம்ம சேனல்ல எக்ஸசைஸ் 3.12ஓட வீடியோஸ் இருக்கும் அதையும் ரெஃபர் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th லெசன் வந்து கேட்டிருக்காங்க. A 1.2 meter tall girl spots a balloon moving with a wind in a horizontal line at a height of 88.2 meter from the ground. The angle of elevation of the balloon from the eyes of the girl. இது ரெண்டும் கவனிக்கணும். கிரவுண்ட்ல இருந்து angle of elevation சொல்லல, eyes of the girl தான் சொல்லிருக்காங்க. At any instant is 60 degree.
After some times, the angle of elevation reduces to 30. Find the distance traveled by the balloon during the interval. Diagram அவங்களே questionலே கொடுத்துடுறாங்க. இது வந்து ground, ஓகேங்களா? groundலேருந்து balloon வந்து 88.2 மீட்டர் ஹைட்டில் வந்து பறக்குது. இப்போ நம்ம angle of elevation எதுலேருந்து சொல்கிறாங்கன்னா அந்த கேர்ளோட ஐசைட்லேருந்து angle of elevation. ஸோ ஃபஸ்ட்டு 60 டிகிரி பார்க்குறாங்க, அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுது பலூனை. ஸோ இங்கேருந்து திருப்பி பார்க்கும்போது 30 டிகிரி தான் எலிவேஷன் கிடைக்குது. ஏலேருந்து பி ட்ராவல் பண்ணது, இது ஏபி நம்ம எடுத்துக்கலாம். ஏலேருந்து பி ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதை சி எடுத்துக்கலாம், இதை டின்னு எடுத்துக்கலாம், இதை இன்னு எடுத்துக்கலாம். ஏபிசிடிஇ. சரியா? சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஹைட் ஆஃப் த பலூன் கண்டுபிடிக்கணும். இந்த இதை கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து கிரவுண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு ஆங்கிள் எங்கே இருக்குது, எலிவேஷன் வந்து ஐசைட்டில் இருந்தால். அப்போது 1.2 நான் என்ன பண்ணணும், இதுலேருந்து 1.2 நம்ம மைனஸ் பண்ணிடணும். இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேண்டாம், நமக்கு இதில் இருந்தால் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். பி இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் வந்து நம்ம வேறு ஏதாவது பாயிண்ட் எடுத்துக்கலாம். கிரவுண்டுனால ஜின்னு எடுத்துக்கலாம். ஜிபி மைனஸ் ஜிஇ. ஜிபியோட வேல்யூ 88.2, ஜியோட வேல்யூ 1.2 தான். 88.2 1.207887. ஸோ 87 மீட்டர் தான் பியோட வேல்யூவை நமக்கு கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். 60 டிகிரி ஏசிடி. இன் ட்ரையாங்கிள் ஏசிடி tan 60 degree தான். 60 degree is equal to AD by opposite by adjacent. AD by CD. இப்போ tan 60 ஓட வேல்யூ √3 தெரியும். AD ஓட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். B 87 னா AD என்னது 87 தான். ஸோ AD இருக்கிற இடத்துல 87, CD வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த CD இந்த பக்கம் கொண்டு போயிட்டு √3 நான் கீழே கொண்டு வந்துடுறேன். CD is equal to 87 by √3. இப்போ இதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் இங்கே என்ன எடுக்கிறோம், BCE எடுக்கிறோம். சரியா? BCE tan 30 degree is equal to BE by CE. BE by CE. இப்போ tan 30 degree என்ன 1 by √3. B வேல்யூ 87 நமக்கு தெரியும். CE வேல்யூ நமக்கு தெரியாது. கரெக்டா? CE வேல்யூ தெரியாது, அதை மட்டும் எழுதிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. CE is equal to 87 into √3. இப்போ நமக்கு எந்த டிஸ்டன்ஸ் வேணும், பலூன் ட்ராவல் பண்ணது. அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸும் டியோட டிஸ்டன்ஸும் ஒன்று தானே, இது ரெண்டுமே ஈக்குவல் தான். இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும். ஸோ நான் டிஇ வேணும்னா என்ன பண்ணும், டோட்டல் சிஇலேருந்து சிடியை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா போதும், டிஇ வேல்யூ கிடச்சிடும். எழுதிக்கலாமா? நமக்கு இப்போ டிஇ வேல்யூ தான் வேணும். டிஇ வேல்யூ வேணும்னா சிஇலேருந்து சிடியை மைனஸ் பண்ணும். சிஇ வேல்யூ இப்போ தான் கிடச்சிது 87 √3 மைனஸ் சிடி வேல்யூ 87 by √3. இப்போ இது ரெண்டுத்தையும் 87 காமன் வெளியே எடுத்துடலாம். அப்போ நமக்கு வெறும் √3 மைனஸ் 1 by √3 இருக்கும். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் √3 into √3 3 வரும். 3 minus 1 by √3ன்னு வரும். நெக்ஸ்ட் லைன் அப்படி இருக்கும். 87 √3 into √3 3 minus 1 by √3 that is equal to 87 into 2 by √3. இப்போ √3 ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், √3 into √3 செய்வோமா? 87 into 2 into √3 divided by √3 into √3 3. 3 டேபிள் 87 கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6, பேலன்ஸ் 2, 3 9s are 27. இப்போ பேலன்ஸ் நமக்கு 29 இருக்கு, இன்டூ 2 இருக்கு, அந்த √3 அப்படியே இருக்கு. 29 into 2 58 √3ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? நீங்கள் 58 √3 mன்னு எழுதினாலும் ஓகே, ஆர் 58 into 1.732ன்னு மல்டிபிள் பண்ணிட்டு எழுதினாலும் ஓகே. சப்போஸ் கொஷினில் வந்து √3யோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து வேல்யூ எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதினா போதும்.
100.456 மீட்டர்னு கிடைக்குது. நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா அப்ராக்சிமேட்லி 100.456 இருக்குது. நீங்கள் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 5ன்னு எடுக்கலாம், இல்லைனா 4 6ன்னு முடிச்சிடலாம். நீங்கள் இந்த 3 வேல்யூவில் இந்த வேல்யூ ஆர் திஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அண்ட் இன்னொரு கொஸ்டின் புக் இன்சைட் கொடுத்துருந்தாங்க, அதுவும் என்னன்னு சொல்லிடுறேன். 17th கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் 6.21. இதையும் ஒரு வாட்டி கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஈஸியாக வரும்னு நினைங்க. என்ன கொஸ்டின் வந்தாலும் அட்டென்ட் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் லெவலில் கொண்டு வாங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கொஸ்டினை படிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன கேட்டிருக்கா என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிடும். சரியா? ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.